இன்னைக்கு என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பெண்களோட வாழ்க்கையில மன வலிமையும் இருக்கு, உடல் வலிமையும் இருக்குன்னு நிறைய இடத்துல புரிஞ்சுக்காம தான் இருப்பாங்கல்ல. அப்படிதாங்க நான் கூட இருந்தேன். ஆனா எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா 100 நாள் வேலைக்கு போறதுனால எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியதா இருந்தது. ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையும் நீ பாப்பியான்னு கேட்கும்போது எனக்கு கூட ஒரு சின்ன தடுமாற்றமா இருந்தது. ஆனா நான் ஒரு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன், இதெல்லாம் நான் பார்க்காம வேற யார் பாப்பான்ற ஒரு தைரியம் எனக்குள்ள இருந்ததா. அதனாலே எல்லா வேலையும் அந்த தைரியத்திலேயே ஆரம்பிச்சாங்க. எல்லாமே எனக்கு ஈஸியா தான் தொடங்குச்சு. ஃபர்ஸ்ட் வந்து இட்லி கடையில எல்லாத்தையும் இட்லி எல்லாம் இறக்கிட்டு நான் போய் கொடுக்கும்போது கொஞ்சம் பதட்டமாச்சு. நிறைய பேர் வரும்போது அந்த பதட்டத்தெல்லாம் ஓர வச்சுட்டு நம்ம கொஞ்சம் தைரியமா தான் நம்மளால செய்ய முடியும் நான் முடியும். அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நான் சகஜமா செய்ய ஆரம்பிச்சேன். ஹஸ்பண்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, இட்லி இறக்குனாங்க. அதுக்கப்புறம் என்ன இட்லி கடை முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ண பாத்தீங்களா. இந்த வேலையெல்லாம் எனக்கு அதிகமா இருக்கு. அதனால குழந்தைங்களுக்கு என்ன தரணும்னு கட்டாம நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு ரொம்பவே ரசிச்சு சாப்பிடுற மாதிரி ரொம்ப அன்பா கட்டணும்னு நினைச்சேன். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடே கட்டி முடிச்சு அதுக்கப்புறம் சாமான்லாம் கழுவி முடிச்சதுக்கு அப்புறமா இட்லி கடை வேலை எல்லாமே முடிஞ்சது. நம்ம வீட்டு வேலையும் முடிஞ்சது. இந்த வேலை மட்டும் இல்லாம அடுத்த நாளைக்கு தேவையான அரிசியை நான் ஊற வைக்க ஆரம்பிச்சேன். நம்ம இட்லி கடைக்கு தேவையான காய்கறிகளும் அறிய ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே வேலை இருந்தாலும் கூட என்னால முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உங்களுக்கு இருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.